இந்த கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பிளேயர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர் வந்து அடிச்சிருவார், சிக்ஸர் அடிப்பார், கோல் அடிப்பார், ஜெயிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்போம். பட் சம்டைம்ஸ் எதிர்பாராத மாதிரி ஒரு டெபியூட்டன்ட் வந்து கேமை அடித்து முடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இப்போ லப்பர் பந்து ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்ருக்கிறது. பட்டி தொட்டியெல்லாம் பயங்கர, எங்கே பார்த்தாலும் லப்பர் பந்து அப்படின்றாங்க. வீக் டேஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் டேஸாக இருக்கட்டும், மக்கள் வந்து தேட்டரில் வந்து அலமோதுறாங்க. நீங்கள் ஈவினிங் ஷோஸ் எல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு வந்து நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், பேர் தெரியாத ஒரு டீம் வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸை கொடுக்கறது வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தல. அந்த மாதிரி ஒரு குதூகலம் தான் இந்த மாதிரி லப்பர் பந்தெல்லாம் ஹிட் ஆகும் போது வர்ற அந்த ஃபீலிங்ஸு. படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸை தாண்டி கிரிட்டிக்ஸும் வந்து படத்தை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட ரைட்டிங்கை குறிப்பிட்டு அந்த ரைட்டிங்கை வந்து மெச்சுறாங்க. பட் இவ்வளோ பாராட்டுகளை தாண்டி லப்பர் பந்தில் வந்து எதுவும் இஷ்யூவே இல்லையா? இருக்குது. இந்த வீடியோவோட நோக்கம் வந்து அதுதான். லப்பர் பந்தில் என்ன இஷ்யூ, அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு டீகோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்க போகிறோம், லப்பர் பந்து அனலைஸ் பண்ண போகிறோம். லப்பர் பந்தில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 கேள்வி ரொம்ப முக்கியமாக நம்ம கேட்கணும். ஒன்று, லப்பர் பந்தோட கதை என்னது? இது வந்து ஒரு மாமனார் மருமகன் அவங்களோட ஈகோ பிரச்சனை தான் கதையா? இல்லாட்டி அன்புன்னு ஒரு சின்ன பையன் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டீமுக்குள்ளே நுழைய பார்க்குறான். பட் அவனோட சமூக பின்னணியினால் அந்த டீமுக்குள்ளே நுழைய முடியல. அந்த சிச்சுவேஷனை அவன் எப்படி ஜெயிக்கிறான்? அன்புவோட கதையா? அதாவது மாமனார் மருமகனோட ஈகோ கதையா, இல்லாட்டி அன்புன்ற சின்ன பையனோட கதையா? இதில் எது மெயின் பிளாட்டு, எது சப் பிளாட்? இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக டீகோட் பண்ண முடியும். ரெண்டாவது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, டிசம்பர் மாதம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 பேர்த்தோட ஈகோ பிரச்சனை தான் படத்தோட அந்த மையம். ஒன்றுமே இல்லாத ஒரு பார்க்கிங்னு ஒரு விஷயத்தை சுற்றிலும் நடக்கிற கதை. இந்த ஈகோ வந்து எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்றது அந்த கதையோட போக்கு. படம் வந்து ஓடிடியில் பெரிய சக்ஸஸ், பட் தேட்ரிக்கலாக பார்த்தா பெருசாக போகலை படம். அதே மாதிரி ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்போர்ட்ஸு, அந்த கல்லி கிரிக்கெட்டு, அது சம்மந்தப்பட்டது. அதை சுற்றிலும் நடக்கிற அந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸு, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 2 குரூப்ஸ் இருக்காங்க, கேஸ்ட் குரூப்ஸு. அவங்களுக்குள்ள மேட்சஸ் நடக்குது, ரைவல்ரி இருக்குது. ஒரு டைமில் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு காமன் எனிமியை ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த கதையோட போக்கு. இந்த 2 கதையையும் ஃபியூஷன் பண்ணி ஒரு கிராஸ் பண்ணால் ஒரு ப்ராடக்ட் வரும்ல, அதுதான் லப்பர் பந்து. பட் இந்த 2 படங்களும் தேட்ரிக்கலாக பெருசாக சக்ஸஸ் ஆகலை. பட் லப்பர் பந்து வந்து தேட்ரிக்கலாக ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஹிட்டாக மாறி இருக்கு. என்ன ரீசன்? இதை நம்ம அனலைஸ் பண்ணாலும் லப்பர் பந்தில் உள்ள மெயின் பிரச்சனை என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது தெரியணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 சர்க்கிள் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்கூல் டைமில் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. பட் கொஞ்சம் பொறுத்தருள்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போடுங்க, அந்த சர்க்கிள் தான் பார்க்கிங். இன்னொரு சர்க்கிள் போடுங்க, அந்த சர்க்கிள் வந்து ப்ளூ ஸ்டார். இப்போ இந்த பார்க்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ளது வந்து அந்த ஈகோ, அதை வந்து போட்டுக்கோங்க. இன்னொரு இதில் அந்த ப்ளூ ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸு, கல்லி கிரிக்கெட்டு, கேஸ்ட்டு, அந்த பாலிட்டிக்ஸு, இது போட்டுக்கோங்க. நடுவில் பார்த்து இப்போ ஒரு ஓவர்லாப்பிங் ஏரியா இருக்குது இல்லையா, அதுதான் லப்பர் பந்து. லப்பர் பந்துலேயும் என்ன இருக்குது? ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ், கல்லி கிரிக்கெட் இருக்குது, அதே மாதிரி அந்த கேஸ்ட்டு பாலிட்டிக்ஸ் வந்து இருக்குது. இது 2 தேட்ரிக்கெல்லாம் வந்து பெருசாக போகல. பட் லப்பர் பந்து வந்து ஹிட் ஆகிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, இதையும் தாண்டி 3ஆவதாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? அதுதான் அந்த கெத்து அப்படின்ற அந்த கதாபாத்திரம், அந்த கேரக்டர். கெத்து அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் மெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ். நீங்கள் வந்து இந்த கதையை வந்து ஒரு மாமனார் மருமகன் அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஈகோ பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்கல. இல்லாட்டி அன்புன்ற ஒரு சின்ன பையனோட ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஸ்டோரியாகவும் நான் பார்க்கல. இது வந்து கெத்து அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபாலன் ஹீரோவோட ஸ்டோரி. நீங்கள் அந்த கெத்து கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குது. பட் அவனுக்கு நிறைய வீக்னஸஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் வீக்னஸஸ் அவனோட ஒய்ஃப் வந்து அவனை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறான். அதுவே அவனுக்கு வந்து ஒரு மெயின் வீக்னஸ்ஸு. 2வது அவனோட ஏஜ் ஃபேக்டர், அது ஒரு பெரிய வீக்னஸ்ஸு. அவன் வந்து ஒரு ரொம்ப வயசில் குறைஞ்ச ஒரு யங் ரைவலை வந்து சந்திக்கிறான் அன்புன்ற கேரக்டரில். அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ்ஸு. மோரோவர் அந்த அன்புன்ற கேரக்டருக்கு இவனோட வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு. இவனோட வீக்னஸ் வந்து ஆஃப் சைடு தான் அப்படின்னு சொல்லி அதுவும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு வீக்னஸ்ஸு.
அவனுக்கு வந்து அந்த பேடு கட்டிட்டு இந்த கார்க் பாலில் விளையாட தெரியல, அதுவும் ஒரு வீக்னஸ்ஸு. அதையெல்லாம் தாண்டி அவன் எப்படி அதை ஜெயிக்கிறான், தன்னோட ரைவலோட டீமுக்காகவே ரைவலோடையே சேர்ந்து விளையாண்டு, அவனுக்கு பிடிக்கலனாலும் விளையாண்டு, அவன் ரைவல் வந்து அன்பு, அவன் வந்து பொண்ணு பார்க்க போயிருக்கான். அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான், அவன் டீமுக்கு வந்து அடித்து ஜெயிச்சுட்டு கேமை கிட்டத்தட்ட முடிச்சிடுறான். லாஸ்ட் பாலில் அவன் அவுட் ஆயிடுறான். அவுட் ஆகும்போது அந்த எதிர் டீம் வந்து செலிப்ரேட் பண்ணுது. அப்போ வந்து அவன் வந்து அதை சர்க்காஸ்டிக்காக பார்த்துட்டு அந்த கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு இப்படி சுற்றிட்டு வந்து அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த விஜயகாந்த் சாங் நடக்கும்போது நடந்து போகிறான்ல, அதோட படம் வந்து முடிஞ்சிருச்சு. அதோட அவன் வந்து கெத்து ஜெயிச்சிடுறான். அதுதான் கதை. அதுக்கு மேலே வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புகுத்தலாக தான் பார்க்குறேன். ஒரு கேஸ்ட் ஆங்கிள் அதை வந்து இது பண்ணதாக இருக்கட்டும், நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் ஃபெமினிசம் பேசினதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் போக்கில் வராமல் ஏதோ வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் புகுத்தல் அதில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து படுது. நீங்கள் வந்து அந்த பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் வந்து எனக்கு வந்து அதோட அந்த கேஸ்டிஸ்டோட டெப்த்து தெரியல, அதாவது மாரி செல்வராஜ் மாதிரியோ இல்லாட்டி ரஞ்சித் மாதிரியோ எனக்கு வந்து டெப்த்து தெரியாது, நான் வேடிக்கை பார்த்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இந்த படத்துலேயும் அது தெரியுது. இது வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ரொக்ரெசிவாக இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துது. மக்களுக்கு ஹீரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த ஹீரோஸில் வீக்னஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இல்லாமல் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். மோரோவர் ஹீரோ வித் வீக்னஸ்ஸு ஒரு லோக்கல் சினாரியோவில் நம்ம பார்த்த நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம்ல ரியல் லைஃப்பில், அதிலிருந்து வர்ற ஒரு ஹீரோவாக இருந்தால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கெத்து. அந்த மாதிரி கேரக்டர் நான்லாம் சின்ன வயசில் வந்து நான் நார்த் சென்னையிலேருந்து வரேன். அங்கே ஃப்ளட் லைட்ஸ் மேட்சஸ்லாம் விளையாடுவாங்க. எத்தனை அண்ணனுங்க அந்த மாதிரி கேரக்டரை வந்து நினைவுபடுத்துகிறாங்கல்ல. ஆலி அண்ணன் ஒருத்தர் இருப்பார், லாரன்ஸ் அண்ணன் ஒருத்தர் இருப்பார், அல்ஃபோன்ஸ் அண்ணன் ஒருத்தர் இருப்பார். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த அண்ணனுங்களோட ஞாபகம்லாம் எனக்கு வருது. நான் பார்த்த அந்த கதாபாத்திரம்னால என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஃபோட்டோகிராஃபி டேர்ம்ஸில் சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெயின் சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்றது தான் அந்த சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சில டைமில் வந்து அந்த சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி தான் லப்பர் பந்தில் எது வந்து மெயின் பிளாட்டு, எது மெயின் சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறதே அதுவே வந்து ஒரு சேலஞ்சு. அந்த ரைட்டர் டைரக்டருக்கே வந்து அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த பொது ஜனத்துக்கு வந்து பப்ளிக்கு வந்து கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. எது அவங்க சப்கான்ஷியஸாகவே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாமனார் மருமக அந்த ஈகோ கிளாஷு அதெல்லாம் தாண்டி அன்பு, அந்த ஸ்போர்ட்ஸ், அந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் எல்லாம் தாண்டி மக்கள் எதுக்காக இவ்வளோ பெரிய ரிசவுண்டிங் சக்ஸஸை வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கெத்து அப்படின்ற ஒரு ஃபாலன் ஹீரோவோட சக்ஸஸ் தான். அதுதான் இந்த படத்தோட மெயின் வெற்றிக்கு காரணம். படத்தில் கன்ஃபியூஷன் இருக்குது. ரைட்டர் டேரக்டருக்கே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. டேரக்டர் என்ன நினைக்கிறாருன்னா இது அன்புவோட ஸ்டோரின்னு சொல்ல வராரு. பட் பிரச்சனை என்னன்னா இது கெத்துவோட ஸ்டோரி. இதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் வந்து படத்தோட கதை. பட் ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன். இந்த மாதிரி அவர் எதையோ ஒன்று நினச்சி எழுதும் போது ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கலாம். இதுதான் வந்து ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து இந்த டேர்மை யூஸ் பண்ணுவாங்க, ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ட்டு. என்னென்னா ஏதோ ஒரு எஃபெக்ட்டுக்காக லைட்டிங் பண்ணுவாங்க, அது வேற மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் சினாரியோ தான் லப்பர் பந்தில் நடந்திருக்கு. டேரக்டர் வந்து ஏதோ ஒன்று எழுதணும்னு நினச்சிருக்காரு, அன்புவோட ஸ்டோரி எழுதணும்னு நினச்சிருக்காரு. பட் ஏற்பட்டது என்னவோ, மறைமுகமாக ஏற்பட்டது என்னவோ கெத்துவோட ஸ்டோரி. நீங்கள் அந்த கெத்துவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் உள்ள நுவான்சஸ் வந்து இந்த அன்பு கேரக்டரில் வந்து இருக்காது. இந்த கேரக்டரில் வந்து அவ்வளோ ஒரு நுவான்சஸ் இருக்கும். அவரோட வீக்னஸை வந்து புட்டு 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 வச்சுருப்பாங்க. ஒரு சீனில் வந்து அன்பு சொல்லுவார், சார் அவனை பற்றி தெரியாது, அவன் நைட்டு அவன் அவுட் ஆனதுக்கு அவன் இந்நேரம் தூங்கி இருக்கவே மாட்டான், அதை பற்றியே தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்லும் போதும் சரி. அதுக்கப்புறம் அவனோட விஜயகாந்த் ரசிகர், விஜயகாந்தோட அந்த பாட்டு போட்டு வர்றதும் சரி. அவன் இந்த பேட்டிங் பண்ணும்போது பேண்ட்டை வந்து முட்டி அளவுக்கு தூக்கி விட்டுக்குவார், அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கர்ச்சீஃபை சுற்றி இந்த கிரிப் மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நுவான்சஸ் இருக்கும். பட் அவ்வளோ நுவான்சஸ் வந்து அந்த அன்பு கேரக்டரில் மிஸ்ஸிங் ஆகும். சப்கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு வந்து இது வந்து கெத்துவோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமையே வந்து அதை எழுதியிருக்காரு. லப்பர் பந்துவோட பிரச்சனையை வந்து பார்த்தாச்சு. பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அமேசிங் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து நான் என் ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கெத்துவோட கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக இருந்தாலும் அந்த எமோஷ்னல் சீன்ஸ் நடுவில், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நடக்கிற அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அப்பா மகளுக்கு இடையில நடக்கிற அந்த சீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக இவன் தான் மாமனார் இவன் தான் மருமக அப்படின்னு அந்த ரிவீல் ஆகிற ரொம்ப நேரம் கழித்து அந்த ரிவீல் பண்ணுறானுங்கள நடுவில் அந்த சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ கிளாஷ் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த பார்க்கிங் படம் பார்த்தோம் இல்லையா, அந்த பார்க்கிங் படமும் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பனும் கோஷியும் டிரைவிங் லைசன்ஸ் இது சார்ந்த இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடக்கும், அதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, உடனே எதிராளி வந்து இன்னொரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அதுக்கு இவர் இன்னொரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, இவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, ரெண்டு பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோஷ்டி இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இப்படியே தான் பஞ்ச் பை பஞ்ச் இப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல வந்து ரிசால்வ் ஆகும். இந்த 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 ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 படமாக இருக்கட்டும், ஐயப்பனும் கோஷியும், பார்க்கிங்கு, டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெபனீஸ் ஃபிலிம் இருக்குது. அந்த ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெபனீஸ் கிறிஸ்டியனுக்கும் ஒரு பாலஸ்டைன் முஸ்லீமுக்கும் நடக்கிற ஒரு கதை தான். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோஷியல் மைல்யூ இருக்கும். ஏன்னா அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பேக்ரவுண்டில் வச்சு இவங்க ஒரு சைடு இவங்க 2 பேர்த்தோட ஈகோ பிரச்சனை போயிட்டுருக்கோம், அந்த சைடு 2 சைடு அந்த சோஷியல் அந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கும். இப்படி தான் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் தான் வந்து லப்பர் பந்து வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒரு படத்தை வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு ரிவ்யூவாக நம்ம பண்ணலை, இது வந்து ஒரு அனாலிசிஸாக தான் பண்ணுறோம். ஒரு படத்தை வந்து அதோட ஃபிலாசபியில், டெக்னிக்கில், சைக்கலாஜிக்கலாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ரைட்டருக்கு, ஒரு டைரக்டருக்கு எங்கே அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவோட நோக்கம். இது வந்து ஒரு ரிவ்யூவாக சில பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் இப்படி நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபியில் இப்படி பண்ணியிருந்தார், எடிட்டிங்கில் இப்படி பண்ணியிருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வீடியோஸோட நோக்கம் வந்து அது கிடையாது. ஸோ ரப்பர் பந்துவை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ரப்பர் பந்துவோட பிரச்சனை என்ன அப்படின்னா ரைட்டிங்கில் உள்ள கன்ஃபியூஷன். பட் அந்த கன்ஃபியூஷனே படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் சக்ஸஸை வாங்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இந்த கெத்துவோட கேரக்டர் பார்த்தோம்ல, ஹீரோ வித் அ வீக்னஸ், அந்த மாதிரி ஏதாவது மூவி எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு சஜஸ்ட். அந்த கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, எங்களுக்கும் வந்து அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்டிகோ படம் ஆல்ஃப்ரட் ஹிச்காக்கில் அந்த ஹீரோவுக்கு வந்து ஹைட்னா பயம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, எங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் அஸ் அ லைக் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப்.